சுப்ரீம் கோர்ட் டிவிகே தொண்டர்கள் பலரும் இப்ப வந்து சுப்ரீம் கோர்ட் கொடுத்த அந்த உத்தரவை எடுத்து போட்டு இப்ப பயங்கரமா கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படி என்ன பண்ணிடுச்சு சுப்ரீம் கோர்ட்னு பார்க்கும்போது, இப்போ ரீசெண்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கரூர் ஸ்டாம்பீட்ல கிட்டத்தட்ட 41 நபர்கள் வந்து இறந்து போனாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து நியாயம் வேணும். இது பின்னாடி இருக்கக்கூடிய சில விஷயங்கள் வந்து சரி கிடையாதுன்ட்டு நிறைய பேர் வந்து நிறைய குற்றச்சாட்டுகளாக அடுக்குனாங்க. ஸோ அதன் தொடர்பாக நம்ம சென்னை ஹைகோர்ட் கூட எஸ்ஐடி விசாரணை என்பது போட்டுச்சு. அதுவும் அந்த எஸ்ஐடி விசாரணை என்பது போயிட்டு இருக்கு. இந்த சூழ்நிலையில பாதிக்கப்பட்டோர் சார்பாகவும் சில பொது நல மனுக்கள் அப்படின்ட்டு சுப்ரீம் கோர்ட்ல சில மனுக்கள் என்பது போடப்பட்டது. அதோடைய வழக்கு விசாரணை என்பது ரீசெண்டா நடந்தது. நேத்துக்கு என்ன நடந்திருக்குன்னா, சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு உத்தரவை வந்து பிறப்பிச்சிருக்குங்க. அதாவது இந்த கரூர் ஸ்டாம்பீட்ல இறந்து போனவர்களுடைய அந்த கேஸ வந்து சிபிஐக்கு மாத்திருக்கு. ஸோ இந்த சுப்ரீம் கோர்ட்ல வந்து பாதிக்கப்பட்டவர்களுடைய சைட்ல இருந்து மனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டதுன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ அந்த மனுக்களின் சார்பாக கூட இப்ப வந்து ஒரு குழப்பமான ஒரு சிச்சுவேஷன் வந்து எழுந்திருக்குங்க. ஏன்னா அந்த மனுக்கள் தாக்கல் செஞ்சவங்களே நான் கையெழுத்து போடல. ஸோ என்ன கொஞ்சம் ஃபோர்ஸ் பண்ணி கையெழுத்து வாங்கிட்டு போயிட்டாங்க அப்படின்ட்டு இது போன்ற பேச்சுகள் என்பது இப்போ அடிபட்டுட்டு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதுவும் இப்போ அரசியல் வட்டாரத்தில் ஒரு தீப்பொறியாக எழுந்து நிற்குது. இப்போ என்னன்னு பார்த்தோம்னா, இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஒரு எஸ்ஐடியை வேற அமைச்சிருக்கு அந்த சிபிஐக்கு. அஜய் ரஸ்தோகி அப்படிங்கிற ஃபார்மர் ஜஸ்டிஸ் நீதிபதி அவர் சுப்ரீம் கோர்ட்ல. ஸோ அவர் தலைமையில வந்து சிபிஐக்கு விசாரணை மேற்கொள்ள போறாங்க. ஸோ அந்த எஸ்ஐடி வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து நியமிச்சது இல்லையா? அதுல மொத்தம் 3 அதிகாரிகள், 2 ஐபிஎஸ் அதிகாரி, ஒருத்தர் வந்து நான் சொன்ன பாத்தீங்களா அஜய் ரஸ்தோகி அப்படிங்கிற முன்னாள் ஃபார்மர் ஜஸ்டிஸ் சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதியா இருந்தவர் அவரு. எல்லா வழக்கிலையும் விசாரணை பண்ற மாதிரி தானப்பா பண்ணிட்டு போறாங்க. இதுல என்ன இருக்கு பாண்டி? ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் ஏகப்பட்டது போயிட்டு இருக்குங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத என்னுடைய கமெண்ட் செக்ஷன்ல பதிவிட்டுட்டு போயிடுங்க.